ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னைக்கு கோ கோல்ட் இன்னைக்கு மஸ்டாக்கோட டைப் பண்ணி செகண்ட் ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிட்டாங்க ரேஸ்ன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம சேனல்ல கோ கோல்ட் மஸ்டாக்கோட அஃபிஷியலா ஃபர்ஸ்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டாலின். அது ஏற்கனவே நம்ம சேனல்ல கால் பண்ணிட்டு பார்க்காத கார்டு கொடுக்குறேன். இது வந்து ஒரு செகண்ட் ஸ்மார்ட் வாட்ச் ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இதோட பிரைசிங் 4000 ரூபாய், அதோட பிரைசிங் 5000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் கம்மி பண்ணி இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பார்ப்போம் இந்த ரேஸ் ஸ்மார்ட் வாட்சை பத்தி. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் கோ போல்ட் மஸ்டாக் ரேஸோட பாக்ஸ். நம்ம ஸ்டாலின் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலயுமே இருக்கு. மேல கோ போல்ட் மஸ்டாக், கீழே ரேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பேக் சைடு இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைடு கூட ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. ஓபன் பண்ண உடனே நல்ல ஒரு கிராண்டியான பாக்ஸ். முன்னாடியுமே கோ போல்ட் மஸ்டாக் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே ஃபவுண்டர் அவங்களோட ஸ்லோகன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது பாட்டம்ல ஒரு பிரீமியமான கார்டு இருக்கு. அதுல நிறைய ஸ்டிக்கர்ஸ், வாரண்டி கார்ட்ஸ் அந்த சின்ன கிளாத் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனலா நம்ம சைடு ஒரு சைடு ஸ்மார்ட் வாட்சும், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போக்கோ பின்ஸ்ல சார்ஜிங் கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த கோ போல்ட் மஸ்டாக் ரேஸ் இதை பொறுத்தளவு அமேசான், பிளிப்கார்ட் அவைபிளா இருக்கு. பையிங் கீழே டிஸ்கிரிப்ஷன் கூட செக் அவுட் பண்ணி பாருங்க. இதை பொறுத்த 2 கலர் அவைபிளா இருக்கு. இதோட பிரைசிங் 4000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் டிசைன் ஃபேக்ட்ல இருந்து நம்ம பேசுவோம். இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட வெயிட் ஒரு 50 கிராம்ல கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பாடி எல்லாமே மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல 2 புஷபிள் பட்டன். நம்ம அந்த ஸ்டாலின் ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் இருக்கும். இதுல 2 புஷபிள் பட்டன், ஒன்று ரொட்டேட்டிங் குரோம், இன்னொன்னு பேக் பட்டன். இது மாதிரி விஷயங்கள் அசஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரொட்டேட்டிங் குரோமோட பயங்கரமா கொண்டு வந்திருக்காங்க. அந்த காரோட அந்த டயர்ஸ் மாதிரியும் அண்ட் அந்த கீழே அந்த கார்ஸோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அந்த நம்ம கார் ஸ்டார்ட் பண்ற மாதிரி அதோட இம்ப்ளிமெண்ட் அந்த செகண்டரி பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல மெட்டலால் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்தளவு டாப்ல உங்களுக்கு அந்த ரொட்டேட்டிங் பெசல்ஸ் கொண்டு வரல. அதுக்காக தான் இதுல 1000 ரூபாய் கம்மியா கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்துட்டீங்கன்னா மேல உங்களுக்கு ரொட்டேட்டிங் பெசல்ஸ் இல்லாமையும் உங்களுக்கு அந்த இன்னொரு பட்டனும் நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. மீதி இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா பக்கெட் டைப்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டாப்ஸ்ல மஸ்டாக்னு எழுதியிருக்காங்க. அண்ட் 2 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த ஸ்டாப் 22mm பாலிகார்பனேட் ஸ்டாப் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டாப் பிடிக்கலன்னா தேர்ட் பார்ட்டி ஸ்டாப் நம்ம யூஸ் பண்ணிட்டே போய்க்கலாம். இது வந்து ஒரு பக்கிள் ஸ்டாப்னே சொல்லிக்கலாம். ஸ்டாப் நல்லா குவாலிட்டி வைஸ்ல சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைட் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சென்சார் வைஸ் எல்லாமே ப்ராட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த சார்ஜ் பண்றதுக்கு போக்கோ பின் சப்போர்ட் இருக்கு. இங்க வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. எனக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் என்னைய பொறுத்தளவு பிடிக்காதுங்க. போக்கோ பின்ஸ் கூட நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கும் சார்ஜ் பண்றதுக்கு. இருந்தாலும் இது மாதிரி ஒரு கன்வென்ட் பண்ற மாதிரி டிசைன் சூப்பரா அழகா வேற லெவலில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸும் நம்மளால யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு டிசைன் அண்ட் இந்த ரேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த காரோட இம்ப்ளிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைன் பற்ற பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே ஒரு 1.43 இன்ச்ல AMOLED பேனல் 500 நிட்ஸ்ல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட்டோட ரவுண்ட் டைல கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே செம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கு. டச் சென்சிட்டிவ் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த ரொட்டேட்டிங் க்ரோம் வச்சு நம்ம மெனுஸ்குள்ள ஸ்க்ரோல் பண்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்பேப்பரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் முதலே சொன்ன மாதிரி நல்லாவே விசிபிளா இருக்கு. ஏன்னா இங்க 500 நிட்ஸ்ல AMOLED பேனல் கொண்டு வந்திருக்காங்க. டீப் பிளாக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டச் சென்சிட்டிவ் சூப்பராகவே இருக்குங்க. எந்த ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல கன்வென்ட்டா இருக்கு. நம்ம பர்டிகுலரா ஒரு ஆப் டச் பண்றோம்னா அந்த டச்சோட ரெஸ்பான்சிபிள் அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே எந்த ஒரு குறையும் இல்லாம சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன சென்சார்ஸ் அண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல டாப்ல இருந்து ஸ்வைப் பண்ணும்போது டேட் டைம் நம்மளோட டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ரைட்ல இருந்து ஸ்வைப் பண்ணும்போது நம்மளோட ஃபேவரட்டான விஷயங்களும் அண்ட் பாட்டம்ல இருந்து ஸ்வைப் பண்ணணும் நோட்டிபிகேஷன் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மெனுக்குள்ள போனோம்னா ஒன்னு ரொட்டேட்டிங் க்ரோம் புஷ் பண்ணுங்க, இல்லாத பட்சத்தில் லெஃப்ட்ல 2 டைம்ஸ் ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெனுஸ்குள்ள போயிருது. ஸோ இது மாதிரி ஒரு அசஸ்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்க. உள்ளுக்குள்ள போனோடனே நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் டேட்டா, ஸ்ட்ரெஸ், SpO2, ஹார்ட் ரேட் மென்சரிங் அண்ட் ஃபோன் சப்போர்ட் அண்ட் எக்ஸசைஸோட ரெக்கார்ட்ஸ், வெதர் ரிப்போர்ட், மியூசிக் கண்ட்ரோல், கேமரா கண்ட்ரோல் அண்ட் ஃபீமேல் ட்ராக்கிங், வேர்ல்டு கிளாக், ஃபைண்ட் மை ஃபோன், இது மாதிரி விஷயங்கள் சென்சார் வைஸ் எல்லாமே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலா செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேம் சப்போர்ட்டுமே இருக்கு. இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல டிஸ்பிளே சேஞ்ச் பண்றது, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது, ரைஸ்ட் ஆன் வேக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மெனுஸும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 4 டைப் ஆஃப் மெனு சப்போர்ட்டும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல IP67 ரேட்டிங் இருக்கு. ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான நல்ல ஒரு
சென்சார் ஆப்ஷன்ஸோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா பிராண்டோட டைம் 7 days வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் டே டு டே லைஃப்ல ரியல் வேர்ல்ட பொறுத்தளவு 4 to 5 days வருது. இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இந்த ஸ்மார்ட் வாட்ச் அமைஞ்சிருக்கு. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 0 to 100 ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் எடுக்குது. ஒன்று சார்ஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஹெவி யூஸரா இருந்தாலும் 3 to 4 days சூப்பரான ஒரு பேட்டரி பேக்கப் இந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்பயும் போல ரெகுலரான ஆப் பிளே ஸ்டோர் iOS சப்போர்ட் பண்ணுது. கீழே எப்பயும் போல 4 கேட்டலாக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டலாக்ல நம்மளோட டே டு டே லைஃப்ல ரெக்கார்ட்ஸ், அதாவது டே டு டே எவ்வளவு நடந்திருக்கும், ஹார்ட் ரேட் சென்சார் எவ்வளவு இருக்கு, SpO2 இந்த மாதிரி டேட்டா எல்லாமே அசஸ் பண்றதுக்கும். செகண்டரி காலம் பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கும் இது மாதிரி விஷயங்களை அசஸ் பண்றதுக்கு. தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் வாட்சோட நோட்டிபிகேஷன் அட்ஜஸ்ட் பண்றது, பேட்டரி எவ்வளவு இருக்கு, வால்பேப்பர் சேஞ்ச் பண்றது, இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனல் காலம் நம்ம இந்த ஆப்போட நம்மளோட விஷயங்கள்ல டேட்டா கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு 4 காலமோட இன்னொட்டம் ஆப்போட இன்டர்ஃபேஸ் ரெகுலரா பாக்குற மாதிரி தான் இருக்கு. வாட்ச் ஃபேசஸ் அவங்களுக்கு டிஃபால்ட்டா கொடுத்த வாட்ச் ஃபேசஸ் அருமையா இருக்கு. பட் ஆனா 100+ வாட்ச் ஃபேசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலன்னே சொல்லலாம். வாட்ச் ஃபேசஸ் இன்னும் நிறைய கொண்டு வந்திருக்கலாம். அந்த கார் தீம்க்கு ஏற்ற மாதிரி இல்லாத ஒரு குறையா இருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது இதோட ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ். எப்பயும் போலதான் இந்த ஆப்பும் நம்மளோட ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் எல்லாமே இணைஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த ஸ்பெசிஃபிக் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை பொறுத்தளவு உங்களுக்கு ரீசென்ட் கால் பார்த்துக்கலாம். டைலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 20 கான்டென்ட் நம்மளால சிங்க் பண்ணி வச்சுக்கிற முடியும். ஸோ இங்க 20 கான்டென்ட் நம்மளால ஆப் மூலமா சிங்க் பண்ணி வச்சுக்கிற முடியும். இல்ல இன்பில்ட் ஸ்பீக்கர் அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க இருந்து டயல் பண்ணும்போது காலோட ரெஸ்பான்சிபிள் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். இங்கிட்ட இருந்து பேசுறது அங்கிட்ட இருந்து டெலிவரி பண்ற விஷயங்கள் சூப்பராகவே இம்ப்ளிமெண்டோட எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் அருமையா அமைஞ்சிருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோ போல்ட் மஸ்டாக் ரேஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு செகண்டரி ஸ்மார்ட் வாட்சா அது மஸ்டாக்ல இருந்து டைப் பண்ணி இந்த கோ போல்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. 4000 rupeesக்கு 2 கலர் வேரியன்ட்ல. ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இந்த ஸ்டார்லிங் ஸ்மார்ட் வாட்ச்க்கும் இதுக்கும் என்ன வேரியேஷன்னா சேம் தான். டிஸ்பிளேல பெரிய மாற்றங்கள் இல்லை. மேல உங்களுக்கு அந்த ரொட்டேட்டிங் பெசல்ஸ் இல்லை. அண்ட் உங்களுக்கு டாப்ல உள்ள இன்னொரு பட்டன் இல்லை. அதாவது அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஸ்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல இல்ல. அவ்வளவுதான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். ஆனா ஒரு சில மெனுஸ்குள்ள போயிட்டீங்கன்னா அதுல இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இதுல வந்து யூஐ கொஞ்சம் மாத்திருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த ரேஸ் ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. மீதுபடி கையில வியர் பண்ணும் போதும் நல்ல ஒரு கிராண்டி லுக் கிடைக்குது. பார்க்கும் போது அப்படியே ஒரு காரோட எலிவேஷனை அப்படியே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பதிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். கோ போல்ட் அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் 4000 ரூபாய் கொடுத்து எடுக்கும் பட்சத்தில் ஒரு ஸ்டைலிஷா ஒரு இனிமேட்டிங்கா ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அது இந்த கார் பிரியர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச் உருவாக்கிருக்காங்க இந்த கோ போல்ட் மஸ்டாக் ரேஸ் ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் வாட்சை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.